So what is computer communication engineering? Computer communication அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளா ஐடி செக்டாருக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும், கோர் செக்டாருக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும். ஐடி டொமைன் டவுன் ஆயிடுச்சுனா கோர்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். சிலபஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுல என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸா படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கவுன்சிலிங் கீழ மொத்தமாவே அப்ரூவல் வாங்கின கல்லூரிகள் பார்த்தோம்னா பிளான் பண்றீங்களோ சிஎஸ்ஐடி ஏஐ கிடைக்காத பட்சத்துக்கு சிசிஇ எடுத்துக்கிறதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 185 வந்து க்ளோசிங் கட் ஆஃப், ஹையஸ்ட் கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆன காலேஜ் நம்ம ரேங்கிங்ல இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 2739 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் என்னங்கறத மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் மார்க் கட்டாயமா இன்க்ரீஸ் ஆகும். கம்யூனிகேஷன் படிக்கணும் விருப்பப்படுற ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இந்த கோர்ஸை பத்தி இன்னுமே 1-to-1 நம்மகிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒன்று. இப்போ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸை அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த வீடியோல கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னா என்ன, அதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த கல்லூரிகளில் இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு, இது படிச்சா என்ன துறைகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியும். இன்னைக்கு ஒரு சில பேரண்ட்ஸும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக பயப்படுறதுக்கான காரணம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஐடியில் ஃபியூச்சர்ல வேலை கம்மியாயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற இன்னொரு வருத்தம் என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ்ல எப்படியும் ஒரு நல்ல வேலை நமக்கு கிடைச்சிடும், ஓகே தான். ஆனா கம்ப்யூட்டர் மாணவர்கள் வாங்குற அளவுக்கு அதிகமான சம்பளம் எலக்ட்ரானிக்ஸ்ல தரது இல்லையே, நமக்கு அதிகமான சம்பளம் கிடைக்காம போயிருமே அப்படிங்கிற மாதிரி இதுலயும் ஒரு சில பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சின்னதா ஒரு பயத்துல இருக்காங்க. ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் அதுக்குண்டான அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் இது ரெண்டுக்கும் இருக்கிற அட்வான்டேஜஸை மட்டும் அதிகமாக கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் 5G கனெக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ்ல அதிகமான மாணவர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கான பெர்ஃபெக்ட் டிபார்ட்மெண்ட் தான் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இதை லான்ச் பண்ண ஒரு காலேஜ்னு பார்த்தோம்னா அமிர்த விஸ்வ வித்யாபீடம் டீம்டு யூனிவர்சிட்டி லொகேட்டட் இன் கோயம்புத்தூர். இந்த கல்லூரிக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோல மிக முக்கியமா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கவர்மெண்ட் சர்டிபிகேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் கொடுக்குற ஒரு சர்டிபிகேட் வாங்கி ஒரு அட்டானமஸ் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் கீழே வர டாப் மோஸ்ட் காலேஜஸ் என்னென்ன, அதுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா சீட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல கோர்ஸோட டீடைல்ஸை பத்தி பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டும் நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். இது இல்லாம இந்த காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்ஜினியரிங்ல டாப் மோஸ்ட் கோர்ஸா எமர்ஜ் ஆயிட்டு இருக்க ஒரு கோர்ஸுங்க. ஸோ இது நம்மளோட கான்டாக்ட் நம்பர். ஸோ கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாய்ஸ் ஃபில்லிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்? கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த நோமன்கிளேச்சரே உங்களுக்கு சொல்லிடும். அதாவது இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் விச் மீன்ஸ் நீங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும் போக முடியும், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும் போக முடியும். சப்ஜெக்ட் தட் டீல்ஸ் வித் போத் ஐடி அண்ட் கோர் டிபார்ட்மெண்ட். அதாவது ஐடி செக்டார்ல கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு நீங்க பல்துறைப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும் போக முடியும். அதே மாதிரி கோர் டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரானிக்ஸ் மாணவர்கள் என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு போறாங்க, கம்யூனிகேஷன் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு போறாங்களோ அந்த வேலை வாய்ப்புகளுக்கும் போக முடியும். ஸோ உங்களோட சப்ஜெக்டே ஐடி செக்டாருக்கும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும், கோர் செக்டாருக்கும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும். ஐடி டொமைன் டவுன் ஆயிடுச்சுன்னா கோர்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். கோர்ல சம்பளம் கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஐடில அதிகமான சம்பளத்துக்கு உங்களால வேலைக்கு போக முடியும். இதுதான் இந்த டிபார்ட்மெண்டோட சிறப்பம்சமே. இது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இது எதை டெவலப் பண்ண எய்ம் பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க்.
இன்னைக்கு உலகத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5G கம்யூனிகேஷன், ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் 5G டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு CCE ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆப்வியஸ்லி IoT, எலக்ட்ரானிக்ஸ் மாணவர்களும் கம்யூனிகேஷன் மாணவர்களும் இதுக்கு தான் வேலைக்கு போறாங்க. அந்த துறையிலும் உங்களுக்கு வேலை இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா ஆர்டிஃபிஷியல்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் படிக்கணுங்கிறது கிடையாது. ஆர்டிஃபிஷியல்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் தான் படிக்கணுங்கிறது கிடையாது. கம்ப்யூட்டர் துறை இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே நீங்க AI அப்படிங்கறத படிச்சுக்க முடியும். இதுல சிலபஸ்லயே உங்களுக்கு AI வந்துரும். இந்த சிலபஸையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்க, இந்த சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இன்க்ளூடுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தால் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்ததா நெட்வொர்க்கிங், ஸ்பேஸ் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததா சைபர் செக்யூரிட்டி. இந்த டொமைன் எல்லாம் நீங்க படிக்க முடியும் அப்படிங்கறத இதோட டிஸ்கிரிப்ஷனை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாம ஏபிள் டு டிசைன், டெவலப், அனலைஸ் சிஸ்டம்ஸ் இன் சிக்னல் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், எம்பெடட் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் CCEல நீங்க படிக்கலாம் அப்படிங்கிறது இதோட டிஸ்கிரிப்ஷனா இருக்கு. இதுதான் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனோட எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு அடுத்ததா சிலபஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதுல என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸா படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசிங் டெக்னிக்ஸ், computational electromagnetic, signal processing, data structures and algorithms, embedded computing, multi-rate signal processing and software defined radio, machine learning and artificial intelligence, internet of things, digital communications, computer networks, computer system and architecture, wireless communication, cyber physical systems, design, modeling and simulation, RF system design. மிக முக்கியமான ஒரு சில சப்ஜெக்ட்ஸா சிலபஸ்ல நீங்க படிக்கிறது. இது இல்லாம எலெக்டிவ் பேப்பர்ஸா வேணுங்கிற மாணவர்கள் சைபர் செக்யூரிட்டியோ, ஏஐயோ, மிஷின் லேர்னிங்கோ, டீப் லேர்னிங்கோ, டேட்டா சயின்ஸோ என்ன வேணுமோ அதை நீங்க எலெக்டிவ் பேப்பர்ஸாக எடுத்து படிச்சுக்க முடியும். இல்ல எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸும் EV சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸும் வேணும்னாலும் நீங்க படிச்சுக்க முடியும். ஓகே, இதுக்கான டாப் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். TNEA கவுன்சிலிங் கீழ மொத்தமாவே அப்ரூவல் வாங்கின கல்லூரிகள் பார்த்தோம்னா ஒரு 7 கல்லூரிகள் தான் அப்ரூவல் வாங்கியிருக்கு. இதுல டாப் மோஸ்ட் காலேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 3 கல்லூரிகள் மட்டும்தான் டாப் மோஸ்ட் காலேஜா சொல்லப்படுது. மற்ற காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வெரி வெரி லோ கட் ஆஃப்ல தான் வந்து க்ளோஸ் ஆகுது. அது என்னென்ன லோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகுதுன்னு நான் ஓரலா சொல்லிடுறேன். டாப் மோஸ்ட் காலேஜ் என்னங்கிறது நான் டிஸ்பிளேல காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஆஃப்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, AI, CCE வந்து அதிகமான ஃபியூச்சர் இருக்கு ECE டிபார்ட்மெண்ட்டை காட்டிலும். எதனால இப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா ECE டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த மாணவர்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கான காரணமே எனக்கு ஐடியில் வேலை கிடைக்கலன்னா நான் கோர் டிபார்ட்மெண்ட்டாக வேலைக்கு போகணும் அப்படின்னு தான். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெருசாக படிக்க மாட்டீங்க, நீங்கள் எலெக்டிவ் பேப்பராக தான் எடுத்து படிச்சுக்க முடியும். பட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனில் உங்கள் சப்ஜெக்ட் சிலபஸ்லேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் வந்துடும், கம்யூனிகேஷனும் வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ யூனிக் கோர்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிளானட் ஸ்டூடெண்ட்ஸ். யாரெல்லாம் சிஎஸ் பிளான் பண்ணுறீங்களோ, CSIT AI கிடைக்காத பட்சத்துக்கு CCE எடுத்துக்கிறதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஹேவிங் குட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், இது வரைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து CCE டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்பி எடுக்கலாம். நீங்க வேணும்னா மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கும் இந்த அலௌடு தான். நீங்க கேட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்க மாஸ்டர்ஸ்ல வேற படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களால படிக்க முடியும். அதுக்கு அடுத்துக்கிட்டமா டாப் 3 இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 185 வந்து க்ளோசிங் கட் ஆஃப், ஹையஸ்ட் கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆன காலேஜை நம்ம ரேங்கிங்ல முன்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காலேஜ் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு மாணவர்களை அதிகமாக மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச பேலோடு சேட்டலைட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ISRO விசிட்லாம் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கும் ECEக்கும் ஆல்டர்னேட்டிவா ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா CCE நீங்க எடுக்கலாம். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா RIT நீங்க நேரடியாக போய் விசிட் பண்ணி காலேஜ் கேம்பஸை பாருங்க. RIT கவுன்சிலிங் கோட் 1432, லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கட் ஆஃப் என்னங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். OC கம்யூனிட்டிக்கு 185, BCக்கு 178.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, BCMக்கு 180க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, MBCக்கு 174.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, SCக்கு 147.5, SCAக்கு 119.5 வந்து லாஸ்ட் இயர் RIT காலேஜுக்கு க்ளோசிங் கட் ஆஃப். இது ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ரிஃபர்டு
காலேஜ் ஃபார் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இங்க நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபருக்கும் இங்க வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அட்டானமஸ் NIRF ranked NAC accredited NBA accredited கோர்சஸ் இருக்கிற காலேஜ் இது நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததான் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் லெவலில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆன டாப் மோஸ்ட் காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 2739 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் மார்க் கட்டாயமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்மளோட அசம்ஷன். இது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹை பிளேஸ்மெண்ட்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க ஃபார் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அலோன். என்னெல்லாம் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கோ அது எல்லாமே CCE பசங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கோ அதையுமே வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்ல வர பிளேஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், எலக்ட்ரானிக்ஸ்ல வர பிளேஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்குங்கிறனால ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ரொம்ப மோஸ்ட் ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா சென்னையில் லொக்கேட் ஆயிருக்க சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ். சாய்ராம்லயும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு. லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கோம். இது ஒரு டாப் மோஸ்ட் அட்டானமஸ் காலேஜ். இங்கேயுமே கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ், நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ் கட்டாயமாக ப்ரிஃபர் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் கோச்சிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ராம் இன்ஸ்டியூட்லையும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் லாஸ்ட் இயர் ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டோட டாப் 3 ப்ரிஃபர்ட் TNEA பேஸ்டு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் காலேஜஸ். இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னுமே ஒரு சில காலேஜ்னு பார்த்தோம்னா கரூரில் இருக்க VSB காலேஜில் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இருக்கு. கதிர் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டு காலேஜ் அங்கேயும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இருக்கு. இன்னும் 2 காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட் கூட கவுன்சிலிங்ல ப்ரிஃபரே பண்ணல. ஸோ அந்த காலேஜஸ் நானும் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படல. பட் இந்த 2 காலேஜும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலி வாட் ஐம் சேயிங், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இஸ் அ குட் டிபார்ட்மெண்ட். கட்டாயமா நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல வச்சு சூஸ் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு 3 காலேஜஸ் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன். இங்க பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும். இந்த காலேஜ் நீங்க நேரடியாக போய் விசிட் பண்ணி இங்க பிளேஸ்மெண்ட்ஸ், கோச்சிங், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத விசிட் பண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல கட்டாயமா கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நீங்க வைங்க, நல்லா இருக்கும். ஃபியூச்சரும் உங்களுக்கு நிறைய growth இருக்கு. இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நான் வேற என்ன டிபார்ட்மெண்ட் பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்குமே நம்ம கோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், சிலபஸ், டாப் மோஸ்ட் காலேஜ், அதோட க்ளோசிங் கட் ஆஃப், இந்த வருஷம் இந்த மாதிரி இந்த காலேஜஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்றேன். மேலும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் படிக்கணும் விருப்பப்படுற ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இந்த கோர்ஸை பத்தி இன்னுமே 1-to-1 நம்மகிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இன்னுமே எந்தெந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் நம்ம கொடுப்போம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.